உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். பூமியில் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி இருக்க தெரிந்து கொண்டார். பூமியில எவ்வளவோ ஜனங்கள் இருக்காங்க, உலகத்துல வந்து இருக்காங்க. இங்கே பார்க்கிறோம், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் செய்திருக்கிற உங்களை கர்த்தர் தமக்கென்று சொந்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டார். உங்களுக்கு உலகத்துல அநேகர் தெரிந்திருக்கலாம், உறவா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நீங்களும் நானும் தெரிந்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. வசனங்களை யோசித்து பாருங்க. உங்களுக்கு சொந்தம் குறைவா இருக்கலாம், சொந்தத்துக்குள்ள உண்மையான அன்பு இல்லாம இருக்கலாம், அன்புக்காக ஏங்கலாம். ஆனால் இங்கே தேவனுடைய வசனம் சொல்கிறது, எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். எதுக்கு? சொந்த ஜனங்களாய் இருக்கணும். யாருங்க நீங்க? அவருக்காக வாழணும். அதற்காக தான் தெரிந்து கொண்டார். ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்து கொண்டார், உண்மைதான். உங்களை உயர்த்தபடியாய் தெரிந்து கொண்டார், உண்மைதான். சுகத்தை கொடுக்கும்படியாய் தெரிந்து கொண்டார், உண்மைதான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கும்படியாய் தெரிந்து கொண்டார், உண்மைதான். அதை விட அவர் எதற்காய் தெரிந்து கொண்டார்? தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? பூமியிலே மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களும், அதுல எவ்வளவோ ஜனங்கள் வெளியே இருக்காங்க, எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இவரெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். எவ்வளவோ நல்லவர்கள், எவ்வளவோ பண்பானவர்கள், எவ்வளவோ உண்மையுள்ள மக்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க. வரலாறை சார்ந்து அந்த நபர்களை தெய்வமாக எண்ணி, நபர்கள் தான் தெய்வமாக எண்ணி அவருடைய வாழ்க்கை காரியங்களை கண்டு அதை பின்பற்றின எவ்வளவு ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டார்? எல்லா ஜனங்களிலும் உங்களை கர்த்தர் தமது சொந்த ஜனமாய் இருக்க தெரிந்து கொண்டார். எதற்கு? நீங்க தான் இயேசுவுக்கு சொந்தம், இயேசு தான் நமக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யார் சொந்தம்? அவரு சொந்த ரத்தத்தை கொடுத்தார். உங்க ரத்தத்தை வாங்குகிற உறவை பார்த்திருப்பீங்க. உங்களுடைய மனதை அதிகமாக பாதிக்க வைக்கிற நட்பை பார்த்திருப்பீங்க. இந்த சொந்த தேவன் சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்தார். சொந்தம் புரியல இல்லைங்களா அவங்களுக்கு? உங்க சொந்தக்காரங்களாம் அவங்க பழகுற இல்லைங்களா? புரியல அவங்களுடைய மோட்டிவ் என்ன, அவங்களுடைய உள்ளான அந்த ஆழம் என்ன என்பது புரியல. ஆனால் வேதம் சொல்கிறது, நான் தேவனுக்கு சொந்தமானவன். நீங்களும் நான் யாருங்க? தேவனுக்கு சொந்தமானவங்க. இன்னைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஜனங்களுக்குள்ளாக ஒடுக்கப்பட்டோம் என்ற ஒரு மனப்பான்மை என்ன பண்ணாங்க? நல்லா மேல வராங்க. ஒரு தலைவர் நம்முடைய ஜனங்க மறித்து போய்விட்டார். அந்த அவரை பின்பற்ற ஜனங்கள் நம்ம ஒடுக்கப்பட்டதை சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? ஒடுக்கப்பட்டதாக ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. மற்ற என்ன பண்ணா அது மேல இருக்கிறவங்க சொன்னாங்க, இவங்களை யாருங்க? ஒடுக்கப்பட்டவன் என்று ஜனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவர்கள் யார் என்று யோசிக்கிறார்கள்? நாங்க ஒடுக்கப்பட்டவங்க. அதுக்கு மேல என்ன பண்றாங்க? இவங்களை யாருங்க? ஒடுக்கப்பட்டவங்க. சமுதாயத்தில் இந்த ஜாதியில ஒடுக்கப்பட்ட ஜனங்க இப்படியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அகில உலகத்தை உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், எனக்கு நீ சொந்தம். எனக்கியா? நான் ஒடுக்கப்பட்டவன் தான். சமுதாயத்திலே தேசத்திலே ஒடுக்கப்பட்டாலும் கூட எனக்கு சொந்தம் யாருங்க? தேவன். காரணம் அவர் யார் என்றால், அதற்கு முன்பாக நாம் பார்ப்போம். இன்னொரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 24:1 வாசி. சீக்கிரம் வாசி. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அகிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. பாருங்க, பூமியின் மீதெங்கும் நம்மை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டார். இந்த கர்த்தரியா ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு தலைவனா? இன்றைக்கு தலைவனை பின்பற்றுகிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். தலைவனுக்காக ஜீவனை கொடுக்கிற தொண்டர்கள் இருக்கிறார்கள். இப்படியா இருக்கின்ற போது நாம் சொந்தம் என்று சொல்கிற தேவன் யாரா இருக்கிறார்? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் அவர் குடிவு. நீங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் சொந்தம் கொண்டாடுகிற தேவன் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தினுடைய நபர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் நபர் அல்ல. இவர் யார்? பூமியும் அதில் உள்ள நிறைவு. மரம், செடி, கொடி, மலை, பர்வதம், கடல், சமுத்திரம்
இதையெல்லாம் நிறைவாய் உண்டாக்கின தேவனுடைய ஜனம்தான் நீங்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். சொல்ல மாட்டீங்களே. உற்சாகம் வரணுங்க. உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? என்னுடைய உள்ளான வேதனையை புரிஞ்சுக்க யாருன்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க. உங்களுக்கு ஒரு சொந்தம் இருக்கிறார். உங்களுக்கு சொந்தம் ஒருவர் இருக்கிறாருங்க. இன்றைக்கு அந்த நான் பார்த்தேன், ஒரு யோசிச்சேன். நான் கூட ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, நான் ஒடுக்கப்பட்டோம். யாருனாங்க? நாங்க ஜாதியில யாருங்க? ரொம்ப தாழ்ந்த ஜாதி ஐயா. அவன் ஜாதியை பார்க்கிறவன். அதுக்கு பரலோகம் கிடையாது. ஜாதியோ மதமோ கிடையாது. அங்கே விலையேற பெற்ற ஆத்மானது, விலையேற பெற்ற ஒரு ஆத்மாவை தான் தேவன் பார்க்கிறபடியினாலே அவருடைய வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்? பூமியின் மீதுங்க உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த கர்த்தர் யாருங்க? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. நான் யாருக்குரியவன்? எனக்கு 1000 சொந்தம் இருக்கலாம், ஆனால் எனக்கு அதை விட சொந்தம் தேவன் தான். அவர்தான் பூமியும் அதன் குடிகள். பாக்கியமான மக்கள். நம்மை ஒடுக்கிக் கொண்டே நம்முடைய மனமும் சமுதாயம் ஒடுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்தை பார்க்கும் போது விலகிக் கொள்கிறது, நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல. இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை அப்பா பிதாவின் அழைக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தாரே. நாம் அவரை குறித்து பேசுகிறோமே, அவரை குறித்து பாடுகிறோமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே வானம் பூமிகளில் மகிமையோடு விளங்கும் உன்னத நாமமே. இனிமை தங்கும் நாமம், தீய இன்னல் மாற்றும் நாமம், இணையில்லாத நாமம், ஈடில்லாத நாமம் இயேசுவின் நாமம் தானே. அந்த நாமத்துக்குரியவர் தான் உங்களுக்கு யாராயிருக்கிறார்? சொல்லுங்க. சொந்த பாராட்டு சொல்லுங்க. உங்க சொந்த பந்தலாம் வீங்க. சுயம் பிள்ளை கூட சுயமாயிருக்கும், தாய் கூட சுயமாயிருப்பார்கள், தகப்பன் கூட சுயமாயிருப்பார்கள். இவர் சுயம் அல்ல. எங்கோ இருந்த என்னை சொந்தமாக்கினார் அல்லவா? இவருக்குரியது உலகம், பூமியும் அது நிறைவும் உலகமும் அது குடிகளும் யாருடையது? இவ்வளவு பெரிய தேவனை சொந்தமாய் வைத்துக் கொண்டு சொந்த பாராட்டமே என்ன பண்ணுங்க? அந்நிய காரியமாக எண்ணுகிறேன். வேதத்தின் மகத்துவங்களை எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதற்கும் எனக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதே. செத்து போனவரை சம்பந்தப்படுத்தி வாழ்ந்து சரித்திரம் படைக்கிறார்கள் ஜனங்கள். உயிருள்ளவரை நாம் அறிந்தும் அறியாதபடி இருந்து நம் வாழ்க்கை ஒரு இசையில்லாம போயிடுது. ஏதோ வந்த குடும்பத்துக்காக வாழ்ந்த, அவ்வளவுதான். அதுக்கு யாருக்காக வாழ்ந்த? நாட்கள் ஒரு நெருக்கமான 2-3 பேர் இறந்துட்டாங்க. அதில் ஒருவர் பெங்களூர் இருக்கிறாரு. பல வருஷமா தெரியும். கேன்சரினால் மறித்து விட்டார். அவர் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு வேதனை கொடுக்கிறவராக இருந்தார். தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் வேதனை கொடுக்கிற ஒரு மகனாக பல வருஷமாக இந்த தகப்பன் அவரும் இறந்து விட்டார். அவர் சொல்லுவாங்க, என் மகன் நினைக்கும் போதெல்லாம் மனசு வலிக்குது, ஆற்று வலிக்குது. என்னது? தாய் கண்ணீர் விடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். தகப்பன் மறித்து தாயா இருக்கிறாங்க. கேன்சரினால் பாதிக்கப்பட்டு நேற்று முன்தினம் மறித்து விட்டார். யாருக்கு வேதனை? தாய்க்கும். தகப்பனுடைய மனம் வலித்தது அந்த மகன். பெற்றெடுத்த தாய் எடுத்துக்கொண்டால் நலமா இருக்கும் என்று சொல்கிற அளவுக்கு வேதனை தான் உறவு. ஆனால் இந்த சொந்தம் என் வேதனை மாற்றுகிறது, என் கண்ணீரை துடைக்கிறது, உள்ளான காயத்தை ஆற்றுகிறபடியினாலே இந்த சொந்தம் நம்மை உலகத்தில் எவ்வளவோ ஜனங்களை விட்டு என்னை தேடி, ஒடுக்கப்பட்ட என்னை தேடி, ஜாதியை தாழ்ந்த என்னை தேடி வந்தார் அல்லவா? இதை யோசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் இவரை அறியாதபடியினாலே, நல்ல மனிதனுடைய அந்த சரித்திரங்களை பின்பற்றினபடினாலே அதிலிருந்து அவளால் விடுவிக்க முடியல. அந்த சட்டங்கள் காரியம் எல்லாம் இருக்கிறது. தங்களை தாங்களே ஒடுக்கப்பட்டதாக பேசிக்கொள்கிறார்கள். அதற்கு மேல் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் ஒடுக்கப்பட்டவர் என்று பேசுகிறார்கள். வேதம் ஒருவரையும் ஒடுக்கப்பட்டவனாய் பார்க்கவில்லை. நான் அனைத்ததை யோசித்து பார்த்தேன். ஒரு ஓலை வீட்டுக்குள்ளாக, ஒழுகிய ஒரு ஓலை வீட்டுக்குள்ளாக, சுவரில்லாத ஒரு ஓலை வீட்டுக்குள்ளாக இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஒடுக்கப்பட்டவன் அல்லவா? என் சபை என்னை ஒடுக்கினது. நான் ஒடுக்கப்பட்டவன். உலகத்தின் பார்வைக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவத்துக்குள்ளாய் கூட ஜாதி காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு தேவன் ஒடுக்கலங்க. இந்த ஜாதி, இந்த ஒரு மதம், இப்பேற்பட்ட ஒரு மனிதர்கள் ஒடுக்கல. அவர் அழைத்தா இதுவரைக்கும் நடந்து கொண்டு வருகிறார். எவ்வளவு ஜனங்களுக்கு ஆதல் கொடுக்க முடியாது.
பயந்த உடனே தொலைபேசி மூலமாய் பேசி தேவன் பயத்தை போக்குவதை பார்க்கிறேன் நான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இங்கு நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதனால் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. நீங்கள் யாருக்குரியவர்கள்? கர்த்தருக்குரியவர்கள். உங்களை சொந்தமா தெரிஞ்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய நம்ம மெத்தனமா இருந்தா எவ்வளவு காலம் வீணா போகுது, எவ்வளவு காலம் வீணா போகிறது. கடந்த வாரம் சொன்னோம், இந்த வாரம் வரல. அதுக்கு வீணா போயிடுச்சே, வரலையே, வருகிறோம், அதுக்கு ஏதோ வருகிறோம். அவன் நாளை யோசிக்கிறோமா, நேரத்தை யோசிக்கிறோமா, என்னென்னவோ நம்முடைய நேரம் வேலைக்கெல்லாம் யோசிக்கிறோம். எவ்வளவோ ஜனங்களை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற மக்களை விட்டு நம்மை அவருக்காக சொந்தமாய் தெரிந்து கொண்டார் அல்லவா? அவருக்காக நம்முடைய நேரத்தை செலவிட யோசிக்கிறதே, காலம் வீணா போகுது, நேரம் மறுபடியும் கிடைக்காது. அதுல மூடிமுக்க மணிக்கு எழுந்த ஜெபிச்சேன், சூர்கள் எல்லாம் நீங்கிடுச்சு, கலப்பி நீங்கிடுச்சு. வந்து பாட 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 எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து சாயனுங்க ஏங்குகிறார் தேவன். சொந்தம் அல்லவா? உன் பிள்ளை ஒரு தகப்பனுக்காக ஏங்குவது போல, ஒரு கணவன் மனைவிக்காக ஏங்குவது போல, ஒரு பெற்றோர் பிள்ளைக்காக ஏங்குவது போல தேவன் ஏங்குகிறார். நான் வந்து பாட வேண்டும், துதிக்க வேண்டும், நேரத்துக்கு வர வேண்டும் என்று யார் யோசிக்கிறார்? சொந்தம் அவர். உன் பிள்ளைக்காக ஏங்குகிறாய் அல்லவா? உன்னுடைய குடும்பத்தின் காரியத்துக்கு ஏங்குகிறோம் அல்லவா? அவரும் ஏங்குகிறார். எதற்காக? நீ என் சொந்தம், நீ என்னுடைய சொந்தம். உலகத்தின் பார்வைக்கு நான் யாராயிருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு யாராயிருக்கிறேன், நான் சொந்தமா இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலோர் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி. இயேசுவின் நாமத்தில் வானோர் வானோர் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற தூதர் என்ன பண்ணவரை அதை வணங்குகிறார்கள். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியான நாமம். உணர்ந்துங்க, யார் முடங்குவாங்க? இந்த ஊர் அல்ல, இந்த நபர் அல்ல, இந்த ஜாதி அல்ல, இந்த கோத்திரம் அல்ல, பூமியில் உள்ள யாவரும் முடங்கத்தக்கதான பூமியில் படிக்கிற மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் அண்டர்லையர்ஸ்னாங்க. பூமியின் கீழ மரித்தவங்க கூட என்ன பண்ணணும்? கடைசியா ஒரு நாள் பண்ண ஒரு சமூகத்துல முடங்கதான் செய்யணும். வாழ்பவங்களும் முடங்கதான் செய்யணும், வாழ்ந்து முடித்தவர்களும் முடங்கதான் செய்யணும். மரித்தவங்க என்ன பண்ணுங்க? ஒரு நாள் நீதியின் தேவன் வரும்பொழுது இப்பேற்பட்ட நாமம் தான். படி அடுத்த வசனம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தரென்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தது. எல்லா நாமத்துக்கும் அதுங்க பூமியிலே அநேக கர்த்தாக்கள் உண்டு. எல்லா தேவனுக்கும் மகாராஜா யாருங்க? இயேசு ஒருவர் தான். அவர் தான் எனக்கு சொந்தம். அவர் தான் யாருக்கு சொந்தம்? சொல்ல மாட்டீங்களங்க. அதுதான் கேட்டு வரீங்க. என் பசங்க விளக்குற போடுது, சரிங்களா? விளக்குற மாதிரி ஜெபிக்கிற ஆண்டவர் திருப்பி செய்யணும். எவ்வளவு பெரிய தேவன் யாருக்கு? எனக்கு சொந்தம். இரவும் பகலும் எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு, இயேசு ராஜனை சோதரிப்பேன். இந்த ஏழையின் ஆமாங்க ஒடுக்கப்பட்டவனை பார்க்கிறவர் அவர். ஒடுங்கி 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 ஜனங்கள் ஒடுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒடுக்க முடிய ஜனங்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர் ஒருவரையும் ஒடுக்குகிறவர் அல்ல. இவர் யாருன்னு சொன்னால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ள தெய்வம் தான் எனக்கு சொந்தம். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொந்தம். அவர் சொல்றாரு, என் சொந்த ஜனம் என்று. உங்களை யார் சொல்றாங்க இல்லையோ, யார் சொல்லுவார்? தேவன் சொல்லுவார். தேவன் சொல்லுவார். யார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி பார்க்க முடியாது. மத்தேயு சுவிசேஷம் இப்போ யோபு 7:1 வாசிங்க ப்ளீஸ். யோபு 7:1. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட இங்கே பார்க்கிறோம். பூமியிலே நம்மை தெரிந்து கொண்டார்.
ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டார். அதே நேரம் மனித வாழ்க்கை என்னவென்று யோபின் மூலமா விளக்குகிறார். பூமியில் என்னவென்றால் நமக்கு தெரிந்து கொண்டாலும் ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கே போராட்டம், எனக்கே வேதனை, சபைக்கு தானே வரேன், வந்து வீட்டுக்கு போனா பிரச்சனை இருக்கு, சபைக்கு தானே வரேன், எனக்கு ஏன் பலவீனம், எனக்கே வியாதி கேட்கிறவங்களா யோசிக்கிறீங்களா? ஆனால் யோபின் சொல்லுகிறார், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் இருக்கு. எதுக்கு காலம் இருக்குங்க? போராட, பிரச்சனையை சந்திப்பதற்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குங்க. வேதம் தவறாகலாம் சொல்லல, சொல்லுங்க, வேதம் நமக்கு குறையாக சொல்லல. பூமியிலே இருக்கிற எல்லா உலகத்திற்கு எல்லா மக்களிலும் நம்ம தெரிந்து கொண்டார்களவா, தெரிந்து எனக்கு என்ன உண்டுங்க? போராட்டம் உண்டு. ஏற்றுதான் நாமே சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தெரிந்து கொண்டால் சொந்தமாக அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க சொல்லப்பட்ட வசனத்தையும் ஏற்றுக்கொள்ள. படிக்குமா? பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா, அவன் நாட்கள் பாருங்க. மனுஷன் யாராருக்கு அவன் நாட்கள் இருக்கு. ஒரு கூலிக்காரன் பண்ணா காலையில வேலை செய்ய மாலையில கூலி வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படி அவன் யார்? அவன் ஒரு அரசாங்கத்தில் வாங்கின ஒரு மாசம் அவனுடைய வேலை பண்ண சம்பளம் கிடைக்கும். கூலிக்காரருக்கு இன்னைக்கு இன்னதுக்கு வேலை இருந்தா எனக்கு கூலி, இதுதான் வாழ்க்கை. வேலை இருந்தா எனக்கு இதுதான் வாழ்க்கை. போராட்டம் உண்டு. யார் சொன்னது? சொந்தம் என்று சொந்தவன் தான் சொல்லுகிறார். பூமியில யாருக்கு உண்டுங்க? இந்த போராடுகிற மனுஷன் யாருன்னு சொன்னா யோபு. இவனை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் 1ஆம் அதிகாரம் 8 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். பூமியிலே யாரை போல இருங்க? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அந்த மனுஷனுக்கு என்ன வந்தது? போராட்டம் வந்தது. நான் எவ்வளவு கழுவுற மீன்ல நடுவுற மீனா இருக்கு. இந்த நேரம் தெரியல, காலம் தெரியல, நம்முடைய இந்த தேவனுடைய ஓய்வு நாள் தெரியலையே. யோபுக்கு என்ன வந்ததுங்க? போராட்டம் வந்தது. யோபு யாருங்க? பூமியிலே படிங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் அவனைப் போல பூமியிலே என்னை போல அநேகர் இருக்கலாம், ஆனால் அவனைப் போல சன்மார்க்கன் ஒருவனும் இல்லை, தேவனுக்கு பயந்த ஒருவனும். அவன் தான் சொல்லுகிறான், எனக்கு என்ன இருக்குங்க? போராட்டத்தின் காலம் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? எழுந்து வருவதே ஒரு போராட்டம் தான். ஆலயத்துக்கு வருது எவ்வளவு போராடி வருகிறீங்க நீங்க? எப்படி வரீங்க நீங்க? ஆலயத்துக்கு வருவதற்கே ஒரு பெரிய போராட்டம் இல்லைங்களா? எழுந்தா கால் நடக்க முடியல, எழுந்தா நடக்க தலை சுத்துது, எழுந்தா குழந்தை அழுகுது, எவ்வளவு ஒரு போராட்டம் பார்த்தீங்களா? இதுவும் ஒரு போராட்டம் தானே? போராட்டம் இல்லைங்களா? போராடுறோமே, போராடுறோம். போராடிதான் மீறி என்ன பண்ணுங்க, இந்த 60 படியை தாண்டி இது ஒரு போராட்டம். யோபு வாழ்க்கையை அனுபவித்து சொல்லுகிறான், சன்மார்க்கனையானால் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கெல்லாம். நம்ம பொல்லாப்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? அந்த பொல்லாப்புக்குள்ள வாண்டடா போய் விழுந்துருவோம். ஆனா யார சொல்லணுமோ? சாத்தான் என்னை நானே வாண்டடா விழுந்துட்டு. யாருக்கு? தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. என்னதுங்க? எந்த மனுஷனும் தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. இவன் யார்? பூமியில எந்த மனிதன் இல்லாத அளவுக்கு ஒரு பக்தி நிறைந்த மனிதனுக்கே பாடுகள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பாடுகள் யார் நிமித்தமாக? என் செயல் நிமித்தமாக நான் பாடுபடுகிறேன். அதுக்கு வேதம் சொல்வதை விளங்கி வாழ்ந்தால் என் பாடுகளை அவர் சுமந்து கொள்வார். மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொள்வார், துக்கங்களை சுமந்து கொள்வார் அவர். ஆனால் நீங்க சொல்லப்பட்ட வண்ணமாக படிக்கப்போம் 1:8 படிங்க. சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய என் தாசன் யார்? அவன் யோபு. யார் தாசன்? என்னுடைய வேலைக்காரன், எனக்குரியவன் அவன். நீங்கள் நானும் எப்படி அவருக்கு சொந்தம் என்று சொன்னாரோ அது போல சொல்லுகிறேன், என்னுடைய தாசன். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார், என்னுடைய வேலைக்காரன். என்னை துதிக்கிறவன் ஒரு வேலைக்காரன், என்னை பாடுகிறவன் ஒரு வேலைக்காரன், என் வேதத்தை வாசிக்கிறவன் யாருங்க? எனக்குரியவன் அவன், என் தாசன் அவன். அவன் மீதான் கண் வைத்தான். அவன் நல்லவன் அல்லவா? பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அல்லவா? அவன் தான் சொல்றான் 7ஆம் அதிகாரத்திலே, மனுஷனுக்கு என்ன உண்டுங்க? போராட்டம் உண்டு. என்னதுங்க? அந்த 7ஆம் அதிகாரம் நீங்க முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். என்னதுங்க?
அவன் போராட்டத்தின் அனுபவத்தில் போகிறான், போராட்டத்தை ஜெயித்தான். அவன் சொல்லுங்க போகலாம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சது போல போராடி ஜெயிச்சான். என்ன பண்ணாங்க? போராட்டம் வந்தது. 42ஆம் அதிகாரம் ஜெயிச்சான். என்ன பண்ணாங்க? 4 தலைமுறையை காணும்படியாக ஒரு காலம், போராட்டத்தின் காலம் வரந்தான். உலகத்தில் ஒரு உபத்திரம் உண்டு. ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? இயேசு எப்படி ஜெயித்தார்? வல்லமையை பெற்றவர், வரங்களை பெற்றவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், பாவத்தில் பிறந்தவர் அல்ல, ஆவியினால் பிறந்தவர். எப்படி ஜெயித்தார் சாத்தானை? வசனத்தின் மூலமாக. உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனம் இல்லாவிட்டால், இந்த வார்த்தை நமக்கு இல்லாவிட்டால் தோற்று விடுவோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றாங்க? ஆலயத்தை கத்தர் கொடுத்திருக்கிறா, கரத்தில் எழுத்து கொடுத்திருக்கிறா. படிக்கிறோமா, தியானிக்கிறோமா, வாசிக்கிறோமா? இதுக்குள்ள நம்முடைய மனசு போகலையே. இயேசுவுக்கு எது அவசியம் இருந்தது? வசனத்தின் மூலமாக தான். வசனம் யாருக்கு தெரியுதுங்களா? விசுவாசமும் தேவனுடைய குமாரனை நாத பண்ணுங்க, மேல இருந்து கீழே குதிங்க. தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படியே என் தேவனை பரிச்சை ஆராதிருப்பாயா. யாரு சொல்லுது? இயேசு சொன்ன. யாருக்கு? அவர் குதிச்சா 1000 தூதர்கள் வந்து என்ன பண்றாங்க? ஏன்னா அவர் யாருங்க? தூதர்களுக்கு தேவன் அவர், நமக்கு மாத்திரம் அல்ல. ஓயாமல் கேருபீன்களும் சேராபீன்களும் புகழ்கின்ற பரிசுத்தர் அல்லவா, அவரை தாங்க வந்த பரலோகமே இறங்கி வந்துவிடும். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனை பரிச்சை ஆராதிப்பாயாக. வசனம் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். சபை கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும். நமக்கென்று தேவன் உண்டாக்கின நாளை நீ அனுசரிக்க வந்தாலும் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி நம்ம போராட்டம் ஜெயிச்சிருங்க. எவ்வளவு போராட்டம் அவனுக்கு. ஒன்றா இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையெல்லாம் இழந்தாங்க. ஆசி, அந்தஸ்து, சொத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டான். கடைசியாக மனைவி பைத்தியமாக அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை வந்து விட்டது. யோபு சொல்கிறான், பைத்தியக்காரி போல பேசுறியே. அப்படியானால் மனைவி யாரையும் தள்ளப்பட்டான்? பைத்தியமாக தள்ளப்பட்டான். கடைசியில் சரீரம் முழுமையாக பருக்கலாம், சரீரம் முழுமையாக வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டு போராடின பிற்பாடு அவன் வாழ்க்கையில் தேவன் யார் என்பதை அறிந்தபடினாலே அவன் போராட்டத்தின் பின்னால் வெற்றியை பெற்றான். உங்களுக்கு போராட்டம் என்கிற காலம் இருக்கிறது அல்லவா? இந்த காலத்திலே நாம் எப்படி வாழ்ந்தால் ஜெயிக்க முடியுமோ அது விளங்கி இருக்கிறது. எனக்கு தேவன் தூரத்தின் உறவு அல்ல, என் சொந்த உறவு. அவர்கிட்ட பேசுவதற்கு எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. நம்முடைய தேசத்தில், நம்முடைய மாநிலத்திலே ஒடுக்கப்படக்கூடிய அதிகாரம் குறைகிறது. ஆனால் அந்த சராசரி உருவாக்கின தேவ சமூகத்தில் நாம் பேசுவதற்கு என்ன உண்டு? ரைட்ஸ் இருக்கு. என்ன இருக்குங்க? ரைட்ஸ் இருக்கு. இது ஒடுக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு தெரியல. எனக்கு உங்களுக்கும் தெரிந்திருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் தெரிந்திருக்கிறது. தெரிந்து என்ன பலன்? தெரியாமல் அல்லவா வாழ்கிறேன் நான். அவர் யார்? இந்த உலகத்தை உண்டாக்கினவர். தன் தாசனாகிய யோபின் கவனம் வைத்தாயா? இன்னைக்கு நீங்கள் நாம் யாராயிருக்கிறோம்? அவருடைய ஜனங்களாய், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். நீங்க எதுக்கு ஒடுங்கணும்? எதுக்கு ஒடுங்கணும்? குடும்பத்தின் பிரச்சனையை கண்டு ஒடுங்கி ஒடுங்கி விலகிறீங்களே, மேற்கொண்டு வாங்க. ஆலயத்துக்கு ஆவலா வாங்க, தாகத்தோட வாங்க. நீங்க பாட அவர் வாஞ்சிக்கிறார், நீங்க துதிக்க எதிர்பார்க்கிறார் தேவன். காரணம் சொந்தம் இல்லைங்களா? ஒரு சொந்த, ஒரு உறவு, நெருக்கமான உறவு. ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு. அவங்க யார் பார்ப்பாங்க? ஐயோ வரலையா, வரலையா, அவர் காணுமே, நெருக்கமானவர் அல்லவா? அது போல நீங்க வரலையா யார் பார்ப்பாருங்க? நாம் பார்க்கணும். நீங்க யார் பார்ப்பா? நீங்க வரீங்களா? நான் கடந்து பார்க்கிறேன். வரும்போது சொல்றேன், ஆண்டவர் நன்றியா, தடையெல்லாம் நீக்கி போட்டு கொண்டு வந்துட்டீங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி. காரணம் என்ன? சொந்தக்காரர்கிட்ட வரீங்க. யார்கிட்ட வரீங்க? சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்து சொந்தக்காரர்கிட்ட வரீங்க. நீங்க புரியாம இருக்குல்ல? அவன் அப்படியாக சொல்வதை பார்க்கிற. படிக்க தொடர்ந்து 7:1-2 வாசிங்க. யோபு, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களைப் போல இருக்கிறதல்லவோ. ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரர் தன் நீங்க தொடர்ச்சியா படிச்சீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு ரகசியம் தெரியாது. மனுஷன் தான் இப்படிதான் ஆனதுங்க. மனுஷன் பாருங்க அப்படிங்க, அவன் மேல இருந்து கீழே இறங்கிட்டாருங்க, கீழே இருந்து மேல போல எங்க வந்தாங்க. அவன் சீமானாய் இருந்ததுங்க. அந்த பட்டணத்திலே ஊர் சேசனாங்க. அவன் யாருங்க? பெரிய பிரபுவா இருந்தான். சீமானாய் இருந்தவன் என்ன பண்ணாங்க? மேல இருந்து டாப்ல வந்து கீழே டவுன்ல வந்து அவன் தலையில விழுந்துட்டான்.
வீழ்ந்த பிறகு யோசிக்கிறார் என்ன பண்ணுங்க. அப்பதான் யோசிக்கிறாரு மனுஷன் என்ன பண்ணுங்க, எனக்கு நான் சன்மார்க்கனா இருந்த எனக்கு என்ன உண்டு, நான் நல்லவன் தான், எனக்கு எதுக்கு போராட்டம் வரணும்? இல்லையா, போராட்டம் வரும். தேவனை தேடுகிறாயா, போராட்டம் வரும். இயேசுவே சொன்னார் அல்லவா, உலகத்தில் உங்களுக்கு அதெல்லாம் மேற்கொண்டு போனோம். போராட்டம் பிரச்சனை இதெல்லாம் முன்ன வச்சு என்ன பண்ண, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்கணும். இதெல்லாம் முன்னாடி வச்சா அதுக்கு நான் ஒரு சின்ன குழந்தை தான். அதுக்கு பச்சை சொல்லுங்க, நீங்க பச்சை குழந்தையா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஒரு சிறந்த தேவனுக்கு பயந்து தன் பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்காக வளர்த்து பண்ணா, அந்த பிள்ளைகள் அந்த தவறி பாவம் செய்து பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் பண்ணுவோம் தேவனுக்கு பலி செலுத்துகிற அளவுக்கு ஒரு பரிசுத்தமான மனுஷனுடைய வாழ்க்கையில அதுக்கு போராட்டம் வருகிறது. அப்ப யோசித்து அவங்க சொல்றா, ஒரு மரத்துக்காக இருக்க மதிப்பு இருக்கு போறாங்க. மரத்தை வெட்டி போட்டா அதுக்கு மறுபடியும் பண்ணா தண்ணினால பண்ணா மறுபடியும் வளர்ந்துறாங்க. மனுஷனை வெட்டி போட்டா அவ்வளவுதான். வெட்டி போட்டாங்க, மரத்தை வெட்டி போட்டா அந்த மரம் என்ன பண்ணுமா, தண்ணி ஈரத்துல மறுபடியும் முளைக்கும். மனுஷன் என்றால் செத்த பின்பு எங்க போறான், எங்க போறான், ஒடுக்கப்பட்டு வாழ்ந்த நான் எங்க போறேன்? பவுல் சொல்கிறார், கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நீதி வழக்காக இங்கதான் அந்த ஒடுக்கத்திலிருந்து வெளியே வர முடியும். நம்ம பயம், நம்முடைய அச்சம், நம்முடைய குழப்பம், நம்முடைய தடுமாற்றம், நம்முடைய வேதனை, நம்முடைய வெட்கம் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பது வேதமும் தேவனும் தான். வேற யாரும் என்ன பண்ண முடியாது. அவன் எல்லாம் யோசிக்கிறான், உயிரோடு இருக்கும்போது யோசிக்கிறான், மரத்தை பார்க்கிறான். இந்த மரத்தை வெட்டி போட்டாங்க வேணாம் முளைச்சிடுச்சு, என் குடும்ப பிள்ளைங்க இல்லையே, எல்லா பிள்ளைங்க ஒரே நாள்ல செத்து போயிடுச்சு. இல்லை ஏங்குற அவனுக்கு அவன் அனுபவத்துல ஏங்குறான். தன்னுடைய மரத்தை பார்க்கிறான், யோசிக்கிறான், வாழ்க்கையிலே பார்க்கிறான். இந்த கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் அல்லவா அதுக்கு. அந்த தாயும் தகப்பனும் வேதனைப்பட்ட அந்த மகனை படகு இறந்து போயிட்டாரு. இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா 2 அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க. தம்பின படகு ஆட்டங்களை இது போய் பார்த்துட்டு வேதனையா இருந்ததுக்கு ஒரு நல்ல தம்பி. எனக்கு ஒரு 23 வருஷமா பழக்கம். அந்த ஆரம்ப நாட்களை நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ஏர்செல்ல நான் இருந்தேன். அப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்காக அவர்கிட்ட தான் அந்த ஆதார ஃபுட்டெல்லாம் போயிட்டு நான் அவர்கிட்ட கேட்டரிங்ல இருப்பாரு. நம்ம நிறைய காரியங்கள் செஞ்சிருக்காரு. காசு கூட கொடுக்க மாட்டேன், எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏர்செல் இருக்கும்போது அப்போ லைஃப் டைமுக்கு ஒரு 1000 ரூபாய் என்ன பண்ணுங்க போட்டால் 1000 ரூபாய் லைஃப் ஃபுல்லாக அதை போட்டு அவ்வளவு நல்ல ஒரு மனிதராக அந்த குடும்பமானது தேவனுக்கு பயப்பட ஒரு குடும்பம். 2 மூத்தவர்கள் இருக்கிறாங்க. இடைவெளி பண்ண இன்னைக்கு இல்ல. யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி பார்த்தீங்களா? வாழ்க்கையிலே தேவனை அண்டிக் கொள்வோம். சொந்தம் கிட்ட வாங்க, நெருக்கமா வாங்க தேவன் கிட்ட. அந்த தேவன் அப்படியா இருக்கிறா? வாசிங்க 7:10 வாசிக்க பார்க்கலாமா? சீக்கிரம் வாசிங்க. தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. பாருங்க, வீட்டுக்கு திரும்ப முடியாது. ஒரு மனிதன் இறந்து போயிட்ட வீட்டுக்கு திரும்ப இதுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையிலே நமக்கு ஒரு சொந்தம் இருக்கிறபடினாலே அந்த சொந்தத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்தால் அந்த காரியத்தில் இருந்து மேற்கொள்ள முடியும் என்று பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க. பாருங்க, பூமியின் குடிகள் எல்லாமே தேவனுடையது. பூமியில் வாழ்கிற காலம் எல்லாம் போராட்டம் இருக்கிறது. இதெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இதை பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில பண்ணதுங்களா, நாம் தேவனுக்குரிய ஜனங்கள். பூமியிலே இருக்கிற எல்லா மக்களையும் நமக்கு தெரிந்து கொண்டபடியினாலே இயேசு சொல்லுகிறார், வாசிங்க மறுபடியுமாக, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அதுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இருக்கணும். ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவா இருக்கணும். அவர் சொல்கிற காரியத்தை பார்த்தால் மறுபடியும் வாசிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது பொக்கிஷம். நீங்க என்ன பண்ணுங்க, do not store. அதுக்கு ஸ்டோர் பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க, ஸ்டோர் பண்ணாதீங்க. நீங்க ஃப்ரிட்ஜ்ல என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றீங்க. ஒரு வாரம் என்ன பண்ணாது, நல்லா இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுது, கெட்டு போயிட்டு இல்லைங்களா? அதுதான் சொல்லுங்க, நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. என்ன பண்ணுங்க, ஸ்டோர் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, கெட்டு போகிற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் இருக்கவே. பொக்கிஷம் யார் தான் எனக்கு கண்டு கொண்டு என்னது ஒரு புதையல். அதை சொல்லுங்களேன். நான் சொன்ன பின்பாட்டு பண்ணீங்க
நீங்க என்ன பண்ணணும்? கண்டு கொண்டு ஒரு புதையல் பெற்றுக்கொண்டு, அதனால இந்த பூமிக்குரிய எல்லாம் தேவையான சொல்ல முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அப்போது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுது. நான் ஒரு 8 வருஷமா ஒரு சபையுடைய பிரேயர்ல போய் அட்டெண்ட் பண்ணாரு. ரெண்டாவது திங்கட்கிழமை நான் போயிட்டு வருவேன். கடந்த மாசம் அவர் திடீர்னு மறிச்சிட்டாருங்களா. இந்த மாசம் அதை லீட் பண்ற ஒரு தம்பி அவர் பாஸ்டர் வந்து நீங்க வந்துருங்க, நாங்கள் நடத்துறோம், நீங்க வாங்க. சரி நான் போறேன். தேவன் கடந்த வாரத்தில் சொன்ன தேவ செய்தியை நீங்க எல்லாரும் நல்லா செயலா இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லி அவங்ககிட்ட நல்லா ஜனங்களுக்கெல்லாம் வசனங்களை சொல்லும்போது நல்லா உற்சாகம் அடைஞ்சார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பணியை அவர் செய்யும் போது அவர் அப்புறம் அந்த சபைக்கு அந்த வருகிற ஜனங்கள் ஒரு 30-40 பேர் வருவாங்க. அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் என்ன பண்ணாரு, ஏறக்குறைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டுகளாக என்ன பண்ணாரு, அவர் வந்து தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து என்ன பண்ணாரு, அந்த காரியங்கள் செய்வாங்க. வருகிற ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அப்போ நான் போயிருக்கும் போது கர்த்தர் நிறுத்தினா, இதை வந்து மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுவீங்க, நீ வந்து அட்டன் பண்ண போனோம். அந்த நாள் என்ன பண்ணோம், அவர்கிட்ட நான் காணிக்கை வாங்கிட்டு வந்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க, மாசமான போன எனக்கு ஒரு சின்ன ஒரு காணிக்கை பாக்கில போட்டுருவாரு. பாருங்க, தேவனுடைய அந்த செயல் யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு, ஆனால் தேவன் இருக்கிறார். அதுக்கு அண்ணன் சொன்னார், இல்ல நீ வரும்போது என்ன பண்ணு, இங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆகாரத்தையும் இங்க இருக்கிற அந்த நபருக்கு நீங்க காணிக்கை யோசிப்பான். ஆண்டவர் எப்படி நடத்துகிறார், அது யாருடைய ஊழியம். அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறவர் வந்து ஊழியம் நல்லா செஞ்சுட்டு வர்றாரு. இப்பதான் அவருடைய ஊழியங்கள் ஆரம்பித்து இருக்கிறார். அப்போ நான் மெசேஜ்லாம் முடிச்சு சொன்னார், அண்ணன் நான் வந்து எடுத்து நீங்கள் வந்து நான் இந்த ஊழியத்தை விட்டுலாம் நினைச்சேன். எதுக்கு இவ்வளோ ஜனங்க வெளியே சபை மக்கள் கிடையாது, வெளியே நிறைய பேர் வருவாங்க. அந்த ஐயா நடத்திட்டு வந்தார். எதுக்கு இந்த பிரச்சனைக்குள்ள நான் போகணும், இருந்து ஒதுங்கலான்னு பார்க்குறேன், எதுக்கு போய் மம்பளை மாட்டிக்கிட்டான்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க அதுக்கு கர்த்தருடைய செயல்லாம் பண்ணுங்க. அவர் மறிச்சிட்டாரு, அவர் ஊழியத்தெல்லாம் பண்ண யாராவது ஒரு என்ன பண்ணுங்க செயல்படுத்தினா ஆண்டு சொன்னார், நீ போகும்போது என்ன பண்ணுங்க, அவர் இருக்கும்போது ஆகாரம் கொடுத்தாரு, அந்த ஆகாரத்தை என்ன பண்ணி நீ ஆயத்தப்படுத்தி கொடு. உண்மையாகவே அந்த நாள்ல அந்த காரியத்தை செய்த போது எனக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியை கற்றுக் கொடுத்தார். அதனால நம்மளோட பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை நீங்க சேர்த்து வச்சா அதை யாருக்கு செய்யறீங்களா, ஆண்டோடைய காரியங்களுக்காக. ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி நான் பண்ணுங்க, பிடிச்சிதான் நம்ம கையில இருக்க பிடிச்சிதான் செய்யணும். யோசிச்சு செய்யணும் பண்ணுங்க, யோசிச்சு என்ன பண்றேங்க. ஒரு தம்பி வராப்புல சர்ச்சுக்கு அவர் சண்டேஸ் நான் சொல்லிட்டேன், இதுக்கு நீங்கள் பணத்தை முடி நீங்கள் அவசியம் தம்பி. ஏறக்குறைய முதல்ல ஒரு 1000 ரூபாய் காணிக்கை கொடுக்குறாரு. இப்போ 15,000 ரூபாய் கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு மாசம் வரும் கணக்கு போட்டு 10 ரூபாய் கூட கணக்கில் இருக்கிறாரு. 15,010 ரூபாய், 15,015 ரூபாய். அதுங்க யோசிச்சு பார்த்து அந்த கொடுக்கிற தன்மை என்பது அன்பு தான் கொடுக்க முடியும். நிறைய உங்களுக்கு தேவை இருக்கு இல்லைங்களா, அதனால எடுத்து கொடுக்க முடியல. அவன் பார்த்து கொடுக்க யோசிக்கான உயர்த்திட்டே வராது. அதுக்கு யோசிச்சு பார்த்து அந்த பணம் என்பது அதுக்கு அது கொஞ்சம் இழுக்கதான் செய்யறதுக்கு நமக்குள்ளாக ஆண்டவர் சொல்லுகிறார். படிக்க இப்போ பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணை விட்டு திருடுவாங்க. அதுக்கு அவ பாருங்க, நீங்க தேவனுக்காக செய்யும் போது நன்மையை கிருபை என்ன பண்ண உங்க வாழ்க்கையில அப்படியே சைலன்ஸ் ஆயிட்டீங்க. எங்கேயோ போய் எப்படியோ வந்துட்டாரு, காசுக்கு வந்துட்டாரு. அதுக்கு எதுக்கு வந்துட்டாருங்க சொல்லுங்க. நான் யோசிச்சுதான் பேசுறதுக்கு கர்த்தர் நீங்க உயர்ந்தது யாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த நபர் கொடுக்க கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். அதுக்கு எனக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுங்க, அப்ப எவ்வளவு சம்பளம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. சின்ன அவங்க ஒரு முறை சபைக்கு வரும்போது கடனுக்கு பயந்து வந்தாங்க. கடன்காரங்க வந்துட்டாங்களா, பணக்கு பயந்து சர்ச்சைக்கு வந்துட்டு பண்ணாங்க, வெளியே போறதுக்கு யோசிக்கிறாங்க. முதல்ல வராங்க பயந்து வந்தவங்க நடுவில் வந்து பிரச்சனை எல்லாம் வந்து எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தம்பி சுதாரிச்சுட்டா பண்ணாங்க. இல்ல கர்த்தருக்குள்ள போகணும், அவர் அவருடைய மனசை வந்து அலைப்பாய்படியான பல பிரச்சனை எல்லாம் வந்ததுனால தடுமாற்றமா வெளியே போகணும்னு எல்லாமே. ஆனா யோசிச்சு நம்ம ஆழமா யோசிச்சு இல்ல இது இந்த தேவன் கொடுத்த ஒரு ஸ்தானம் இதற்கு தேவன் சமூகத்தில் வந்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைவான ஒரு தேவன் தயவை அவருடைய வாழ்க்கையை படிப்படியே உயர்ந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த பணத்துக்காக நான் சொல்ல அந்த மனம் அதுக்கு கொடுக்கிற அந்த மனம், அதாவது பார்த்தீங்கன்னா நாம் தேவனுக்கென்று எதை செய்தாலும் தேவன் ஆசீர்வதிப்பார். எனக்கு தேவனை படம் கடந்த நாட்கள் நான் பெங்களூர் போனேன். அதுக்கு முன்னாடி வரலாம் போகும்போது எனக்கு பலவீனம் வந்துட்டு அந்த ஆகாரம் வந்து எனக்கு செட் ஆகாது, நைட்ல லேட்டா இருக்கு. ஆனா இந்த மாசம் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தை தான் முடிச்சுட்டு அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த ஊழியத்துக்கு போனேன். எனக்கு காணிக்காவது குழு பண்ண எனக்கு அவர் பாயிண்ட் காணிக்க பாயிண்ட் வந்துடுவேன். நான் இந்த முறை போகும்போது இல்லை ஆடு சொன்னார், இல்லை அங்க இருக்க எல்லாருக்கும் ஆகாரம் என்ன பண்ணுங்க அந்த காரியங்களை செய்து அந்த வசதிகளை பகிர்ந்து போது எல்லா ஜனங்களும் உற்சாகப்பட்டாங்க. நாங்கள் இந்த சபை இந்த வீட்டுல அந்த தூணா இருக்கிறது
அந்த தம்பி சொன்னாப்புல, கர்த்தர் பேசியிருக்கிறார், என் முகம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, என்னுடைய முகம் செத்து போவதும் செத்து போவான். கர்த்தர் உணர்த்திட்டாருங்க. நான் நடத்தினேன். நான் சொன்னேன், மாசத்தோறும் நான் பண்ண உங்களுக்காக வந்து நான் பிரசங்கமும் பண்றேன். இங்க வருகிற ஜனங்களுக்கு ஆகாரமும் கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். யாரோ ஊழியம், யாரோ அந்த ஊழியத்தை நடத்தக்கூடிய யோசனை பண்ண இல்லை. அவங்கள போய் மாட்டிக்கிட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் பழகிட்டு என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுத்து பழகிட்டு அனுப்பிட்டாரு. என்ன பண்ண அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துதான், ஆனா அவருக்கு அந்த பாரம் கிடையாது. அதனால் நீங்கள் தான் இந்த ஊழியத்தில் ஒரு பங்கு. பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தார். அது வேஸ்ட் ஆகும். அதுக்கு சேர்த்து வச்சு சர்ஜரிக்கு சேர்த்து வைக்கிறீங்க. நீங்க ஒரு பெரிய ஆர்ட் இதெல்லாம் பேசுறாரு. உருவாக்க தெய்வம் விரும்புகிறார். சொந்த ஜனம், நீங்க சொந்த ஜனம். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இங்க இருக்கிற எங்க ஜனங்க யாருக்கும் பலவீனம் வரக்கூடாது. ஏன்னா நான் பலவீனத்தை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அப்படியே விரக்தி ஆயிட்டு, அதுக்கு என்னாண்ட இவ்வளோ நாள் இருந்து எப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த ஒரு வியாதி வந்துருச்சு நினைச்சதுக்கு கர்த்தர் அந்த போராடுவதற்கு ஒரு நேரம் சொன்னதுக்கு, அந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேன், அந்த வியாதியை செஞ்சுக்கிட்டே இருந்தா வியாதியிலிருந்து மேற்கொண்டு வரலாம் பண்ண, வியாதியோட பண்ண, பாட்டு பாடின, கால்வழியோட பாட்டு பாடின, ஆராய்ச்சேன். இதெல்லாம் பார்த்து நம்ம கருத்தை சுமத்தி கொடுத்துருக்கிறான். அதுக்கு காலையில 3:30 மணிக்கு இருந்தேன். எந்த சோர்வு எனக்கு அது பாடிட்டு இருந்தேன். அதுக்கு ஆராதனை பண்ண தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணதான் இருக்கும். வேற யாரும் பாடுறீங்களா? வந்து சகோதரர்கள் வரணும் சொல்லுங்க. சபைகள்லாம் பார்த்து அங்கங்க வர்ஷிப்புக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதுக்கு பாடுவதற்கு அவ்வளவு பெரிய பாஸ்டர் இடம் கிடையாது. ஆனாலும் தேவனுக்கு சொந்தக்காரர். அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் நாம் யாராயிருக்கும் தேவனுக்கு சொந்தமாக இருக்கிற வசனம் வாசிக்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை. ஏன்னா பூமியிலிருந்து அவருக்கு தெரிவித்தார் இல்ல. அதனால நான் பூமியிலே எதை செய்யக்கூடாது, பொக்கிஷங்களை. நீங்க வசதியா இருக்கு, அதுக்கு எப்படி நீங்க வசதியா இருக்கு, நீங்க பெருக பண்ணுங்க. உங்களை உயர்த்துவார் கர்த்தர். எல்லாம் நல்லா இருக்கணும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வாழ்க்கை குடும்பம் செழிப்பா இருக்கணும். ஆனால் பூமிக்குரிய அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானதை தேடுங்க. பூமியில் தெரிந்து கொண்டார் அல்லவா? யாருக்கை தெரிந்து கொண்டா? அவருக்காக சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டா. போராட்டம் உண்டு, போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணுங்க, பூமிக்குரியவைகளை அல்ல மேலான ஒரு தாசனுக்கு வராதுங்க. மேலானவைகளை நாடுங்கள். அதுக்கு எதனால நீங்க மேலான எண்ணங்கள். நான் தேவனுக்கு என்ன செய்யணும், என் குடும்பம் தேவனுக்கு என்ன செய்யணும், நான் பூமியோடு கூட ஒன்றி போவதற்கல்ல. அதுக்கு நான் பூமியோடு கூட ஒன்றி போவதற்கல்ல. நான் யாருக்குரியவன்? பூமியில் உள்ளவைகள் அல்ல. ரொம்ப டல்லாயிட வரீங்க. பூமியை பத்தி கொஞ்சம் மேல பேசினேன், அப்படியே உற்சாகம், சொந்தம் பந்தம் செல்லம் நிறைய கொஞ்சிட்டு இருந்தோம். சடனா பாத்தீங்கன்னா என்னடா முழுக்க சொல்றாரு பூமி புரியல. நம்மலாம் யாரு பரதேசிங்களா நாங்கெல்லாம் சொல்லுங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது பூமிக்குரியவரை, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏன்னா நீங்க சொந்தமானது மாத்திரம் அல்ல, நீங்க மறிச்சிட்டீங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா வருது. மறிச்சிட்டா என்ன, எனக்கு சூடு இருக்கு, எனக்கு சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அவன் 4 வார்த்தை பேசினா 8 வார்த்தை ரிப்பீட் பண்ண எனக்கு என்ன இருக்குங்க, சூடு இருக்கு, தைரியம் இருக்கு, எனக்கு எல்லா விதமான ஸ்டேட்டஸும். ஆனா அங்க என்ன சொல்லுகிறா, நாடுங்கள் நீங்கள் மரித்தீர்கள். யாருக்குள்ள மரிச்சீங்க? சொந்தமா மாறீங்க. இயேசு மரித்தது போல யாரை மரிச்சிட்டோம்? நாம என்ன பண்றீங்க, இருக்கும் போது மரிக்கணும். மரித்த பிற்பாடு அல்ல, துதிதான். மரித்தவர்களும் மௌனத்திற்குள்ள கத்தரை இருக்கும் போது மரிக்கணும். எதுல மரிக்கிறது? சுய செயல் மரிக்கணும். காசப்ல இருந்து என்ன பண்ணாலே அதுக்குதான் உங்ககிட்ட நோட் சொன்னீங்களா, உங்களுடைய விரோதிகள் பேரை கூட எழுதுனீங்களா, உங்க துரோகிங்க பேரெல்லாம் எழுதுனீங்களா? மனசு வரல இல்லைங்களா? 7
70 முறை நான் பண்ணுமோ? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே சுவாபங்கள் சாகணும். ஏன்னா நான் பூமிக்குரிய தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, இந்த பூமியை படைத்து பரலோகத்திற்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறேன். வானத்தோறும் பூமியினுடைய கீழ் இருக்கிற யாவரும் முடங்கத்தக்கதான தெய்வத்தை ஆராதிக்கிறதுனால நான் செய்யும்படியாக பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து நதுங்க. உங்கள் தேவை நதுங்க கூடதான் இருக்கும். எப்படி இருக்குங்க? குறைவா இருக்கவே நீங்க கொடுக்கிற அளவுக்கு தான் கர்த்தர் வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாங்குவதல்ல, நீங்க கொடுக்கிற மாதிரி தான் கர்த்தர் மாற்றுவார். யாரும் என்ன பண்ண கை நீட்டி வாங்கவே சொல்லுங்க. வாங்க மாட்டீங்க, கூடாதுல வாங்க மாட்டீங்க. அந்த வழியில வந்து தான் என்ன பண்ண மாட்டா அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் முடிஞ்சிடும். அதில் ஆள் படிக்க சொல்றது 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய நம்முடைய வீடு என்னவா? கூடாரம். என்னதுங்க கூடாரம்? என்னதுங்க டென்ட். என்னதுங்க நம்மளாம் எங்க தான் இருக்கிறோம்? சொல்ல மாட்டீங்களே, நீங்க தான் டென்ட்டுங்க. சின்னவனா இருக்கும்போது எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேரும் நல்ல வேலை இருக்கு. அப்பாவும் நல்ல வேலை, அப்பவே ஒரு 10,000 வேலைக்கு டென்ட் மாதிரி ஒவ்வொரு வீடா சுத்தி இருக்கும். எங்க சொல்ற கூலிக்காரன் நீங்க 100 வீடா சுத்திக்கிறீங்க. எதுக்கு? ஒரு வீட்டுல சேனல் பண்ண மாட்டாங்க. இப்ப தேவகிரகம் பார்த்து இருக்கிற வீடு 10 வருஷம் மேல ஆயிடுச்சு. இல்லப்பா ஆயிடுச்சு. கர்த்தர் கிருபை இருக்கு. எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சோம், நல்ல ஒரு உத்தியோகத்துல டென்ட் மாதிரி நம்ம எங்க ஒரு 10 வீடு சுத்திட்டு இருப்போம். தம்பி இருக்கிற அந்த பக்கத்துல ஒரு லைன் இருக்கும், அங்க இருந்திருக்கிறோம். பக்கத்துல டென்ட் மாதிரி இருக்கு, குறிக்கார மாதிரி டென்ட் இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மளை பார்த்து பூமிக்குரிய கூடாரமோ நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட நம்முடைய சொந்தக்காரர் எங்க இருக்கிறார்? அவரால் ஒரு வீடு கட்டப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை இவ்வளவு பெரிய தேவன் இவ்வளவு பெரிய காரியங்களா செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம ஒரு மெத்தனமாவே இருக்கிறோம். எதுக்கு மெத்தனமாவே? இவ்வளவு ஒரு வார்த்தைகள், இவ்வளவு ஒரு வல்லமைகள். அதுங்க அவருடைய வார்த்தை நம்ம எலும்புகளுக்குள்ள பாயம். அதுங்க எதுக்குள்ள பாயமோ பாஞ்சிருக்குங்களா? காதலியே பாயலையே. இந்த காதல பாய்ஞ்ச இந்த காதல போயிடுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைகள் எலும்புகளுக்குள்ளே பாய்ந்து போவான். அவருடைய வார்த்தைகள் நம்ம மனுஷனை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறபடினாலே படிக்க தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு உண்டு என்று யாருக்கு உண்டுங்க? உங்களுக்கு எனக்கு உண்டு. என்ன உண்டு? என்ன உண்டு? நித்திய வீடு உண்டா இல்லைங்களா? அப்போ இந்த இம்மைக்குரிய காலத்தை வந்து நீங்க என்ன பண்ணுங்க? வேதனைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. அது காலத்துல எல்லாமே நேர்த்தியா யோசிக்கும். எல்லாம் உங்களுக்கு நேர்த்தியா நடக்கும். இன்னொரு வசன வாசிக்க உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11 வாசிக்க முடிச்சிடலாம். சீக்கிரம் வாசிக்க. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உங்கள் தேசத்திலே சிறுமைப்பட்டவனுக்கும் எளியவனுமாகிய உங்கள் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு பாருங்க, நாம் எதை செய்தாலும் எப்படி செய்யுங்க? தாராளமா செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமே வரலையே. இனிமே இப்படிதான் பிரசங்கம் வரப்போகுது. நீங்க உயர்த்தப்படணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க செழிப்பா இருக்கணும். அதுக்குதான் இந்த வசனங்கள். எதுக்கு? அதுக்குதான் இந்த வார்த்தைகள். ஏதோ உங்ககிட்ட வாங்கி என்னுடைய பேங்க்ல சேவ் பண்ணதுல கிடையாதுங்க. என்னுடைய சேவிங்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. கர்த்தர் கொடுத்து தான் இருக்கிறார். என்னை பொறுத்த நிறைவாதான் தேவன் செய்கிறார். எனக்கு எந்த விதமான சேவிங்கும் ஜாப் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளாக வெளிதேசத்துக்கு போக முடியாத வடிகளை கருத்து திறந்து வைத்திருக்கிறார். ஜாப் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. இனி ஒரு நாட்டில் கூட ஜெபிங்க. ஒரு வாலிப தம்பி என்னை அழைத்திருக்கிறார் ஜெர்மனி தேசத்துக்கு. பல வருஷமா ஏற்கனவே ஒரு 24 வருஷமா பிரான்ஸ் போய் பார்க்கணும்ட்டு இந்த பிரெஞ்சு கட்டை வச்சிருக்கிறேன். கர்த்தர் அங்கே கொண்டு போய் மாத்திரை இருப்பானுங்க. அதெல்லாம் தேவனோடு நான் பழகின அந்த ரகசியம். அதுக்கு அன்னைக்கு ஒரு சகோதரி மூலம் அழைக்க யோசிச்சாங்க. அவங்களால முடியல. பல வருஷம் போச்சு. ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு அவங்களுடைய மகன் வேற இடத்துக்கு வந்துட்டாப்புல. நான் சின்ன வயசுல மாதிரி தம்பியா இருக்கும் போது பார்த்த தம்பி ஜெர்மனில இருக்காப்புல.
நடந்துருக்கு, ப்ராசஸ் நடக்குது. நிறைய அந்த ப்ராசஸ் பயங்கரமா இருக்கு. அதுக்கு உங்களுடைய பேங்க்குடைய என்னதுக்கு பேக்ரவுண்ட் எவ்வளோன்னா 0 தான் இருக்கு. ஒரு 2000 3000 அது கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய ஓன் ஹவுஸ் இருக்காங்க. நிறைய அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் முயற்சிக்கிறாங்க, ஜெபிங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸை சீக்கிரமா என்ன பண்ணாலும் இந்த வருஷத்துக்குள்ளாக சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. எடுத்தா கொஞ்சம் எங்கா இருக்குமா இருக்கு. அதுக்கு வெள்ள தாடியாக்குது இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கள் யோசிக்கிறாரோ, அன்னைக்கு சொன்ன ஆண்டவரே நீங்க பிரான்ஸ் கொண்டு போகிறவெல்லாம் அப்படி இருக்கவே எனக்கு ஒரு 25 வருஷமா இந்த அடையாளம் சொல்ல போனவங்க இந்த குள்ளவா இருப்பா பிரெஞ்சு கட்டு பார்த்தீங்களா, அந்த அது அடையாளத்துக்கு காரணம் என்ன? தேவன் எதையும் செய்ய வல்லவர். அவர் சொந்தம். அந்த தேசம் யாருடையது? அவருக்குரியது. 25 ஆண்டுகளாக என்னுடைய தரிசனத்துக்குள்ளாக இருந்த காரியத்தை தேவன் செய்வதற்கான ஒரு நேரம். இதற்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டங்கள் எல்லாம் சந்திச்சதுக்கு இதுக்கு முன்னாடி நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், வெட்கங்கள் இவையெல்லாம் சூழ்ந்துட்ட பிற்பாடு தான் இந்த லெவலுக்கு வந்துட்டு எனக்கு. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் நாம் உச்சம். அதுக்கு பொறுமையா பல வருஷமானதுக்கு பல வருஷமாக பொறுமையோடு கூட அங்கே வேதனை, அங்கே வெட்கம், அங்கே துக்கம், அங்கே துயரம், அங்கே இழப்பு, வேதனையோடு கூட ஒரு காலம் கடந்து வருகிறது. இனி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. அதனால்தான் உங்களுக்கு தேவன் இந்த காரியங்களை சொல்லுகிறார். படிச்சிருக்கு. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனுக்கும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கும் உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று. உன் கையை என்ன பண்ணுங்க? தாராளமா தர. நாம சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுங்க? நீங்க மனசு இருக்கணுங்க. ரொம்ப தாராளம் தான். மனசு இருக்கணும். எல்லாத்துலயும் சபைக்கு வருவது நீங்க தாராளம் என்ன பண்ணுங்க? அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. சண்டை என்ன பண்ண யோசிக்கவே, கல்யாணம் கச்சேரி யோசிக்கவே, நாங்க வேலை வெட்டி அன்னைக்கு வேலை வெட்டியே எனக்கு என்ன கிடையாது. எனக்கு வேலை நடக்க அன்னைக்கு தேவனை ஆராதிப்பது தான் சொல்லுங்க. அப்பதான் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இல்லாட்டி கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கை குறைஞ்சுதான் இருக்கும். நான் தாராளமா கொடுக்கணும்னா என் தேவன் எனக்கு சொந்தமா இருக்கிறார். அதனால் இந்த பூமியை சொந்தமா ஏற்றுக்கொண்டபடினாலே இந்த பூமிக்குரிய கூடாரம் என்ன பண்ண ஒரு நாள் ஒளிந்து போகும். அதுக்கு பூமியில் உள்ள நல்ல வேளாண் என்ன பண்ணனாலும் நாடும். அதுக்கு பூமியில் என்ன பண்ண பொக்கிஷங்களை அதுக்கு தேவை. அதுக்கு புரிஞ்சுக்கிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு பொக்கிஷங்களை அதுக்கு என்ன பண்ணாதீங்க, நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? அதுக்காக எனக்கு ஸ்டாப் பண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 20 சவரத்தை வச்சுட்டு என்ன பண்ணீங்க? ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு நாள் பண்ணுங்க. வேற எதுக்காக யூஸ் பண்ண நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுது? சடனா என்ன பண்ணாது? ஒரு பலவீனங்களை சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே, ஸ்டாப் பண்ணி வச்சிடும். மனுஷன் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. காதல் இருக்கிறதுக்கு திருமாணிங்களா அதை கூட என்ன பண்ணுவாங்க? இல்ல 10 சவரம் போட்டு அனுப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நான் கட்டிக்கிற வாட்ச கூட என்ன பண்ண மாட்டாங்க. நான் நீங்க விட்டு என்ன பண்ணுவீங்களா? அப்பா அம்மா நல்லா வாட்சிக்காரு, நல்லா இதை பண்ணுவோம் அண்ணோன்றான். அதுக்கு பெட்டியை கைட்டு என்ன பண்ண தெரியுங்களா? அவன் பாப்பானுங்க அங்க புதைக்க என்ன பண்ணணும் பார்ப்பாங்க. பல பொருள் இருக்கு. ஒரு சவரம் என்ன பண்ண விட்டுருவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஒரு 500 ரூபாய்க்கு என்ன பண்றான்? அவ்வளவு நோண்டி என்ன பண்றாரு நமக்கு? நீங்க 5000 பொருளை போட்டு அனுப்புனா என்ன பண்ணுவாங்க? விட்டுருவாங்க நினைக்கிறீங்க? நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்? அவரை பொடிச்சு நல்லா இருக்கும். என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு தெரியல. நம்ம உள்ளதுக்குதான் இருக்கு. பெட்டியை கேட்டு நம்ம பெட்டி ஓபன் பண்ணி என்ன பண்ணுவாரு? அந்த சைனியாவது என்ன பண்ணுவாங்க? பயம் இருக்குதா இல்லைங்களா? பாருங்க, அவ்வளவு பாச நேசமா வச்சா கூட என்ன பண்றோம்? கைட்டு இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க? அதை கைட்டு இருப்போம். சும்மா போட்டு போன புதைக்கும் போது பண்ணும்போது இதாங்க போறாங்க. அதனால் பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. தாராளமா யாராவது சொல்லுங்க ஆமீன். ரொம்ப தயங்க இல்லை, தாராள மனசு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. கர்த்தருக்கு யோசிக்காதீங்க. கர்த்தர் என்ன பண்ணாதீங்க? யோசிக்காதீங்க. நான் ஒரு 15 வருஷம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். ஒரு பெரிய மீட்டிங்ல நடக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அந்த பச்சை பாசம் மீட்டிங். அப்போ நான் மதுரையெல்லாம் ஒரு ஊழியம் முடிச்சுட்டு வந்துட்டு அங்கே போகிறேன். அந்த பாஸ் எவ்வளோ உஷாராக பேசுகிறாங்க. காணிக்கை நேரம் உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பெரிய பணம் எதுவும் என்ன பண்ணாது, என்ன பண்ணுவீங்க? போடணும் அப்படின்ட்டா. இந்த பாக்கெட்டில் ஒரு 70 ரூபாய் வச்சுக்கிறேன். அப்போ அந்த 1000 ரூபாய் நோட்டு இருக்கீங்களா, அதை வந்து மேல் பாக்கெட் என்ன பண்ண பெருமையாக போயிடுச்சு. அதுக்கு பெருமையாக வந்து சொன்னாரு, எந்த எது உங்கள் பாக்கெட்டில் எது பெரிய பணம் அதில் போட்டுதான்
கர்த்தர் பார்க்கிறாருன்றார். யோசிச்சிருக்கிற எனக்கு எங்கதான் போகுதுங்க, 70 ரூபாய் தான் போயிட்டு என்னதுங்க யோசிச்சிருக்கிறேன். இல்ல ஆண்டவரே சூழல் தெரியுங்களா, அது வந்து நாளைக்கு அரிசி வாங்கலாம்னு ஒரு மூட்டை அரிசி வாங்கலாம்னு யோசிச்சிருக்கேன். ஆண்டவரே நீங்க கொடுத்தது யார் கொடுத்தது? நீங்க தானே கொடுத்தீங்க. அரிசிக்காக ஜெபிச்சேன், என்ன பண்ணீங்க? அரிசி வாங்குறதுக்கு சொல்லிட்டீங்களே, இது அரிசி வாங்கணும். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாருக்கு தெரியும் உங்களுக்கு? ஆனா அவர் சொல்றாரு ஊழியக்காரருடைய வாயில, உங்களுடைய பெரிய தொகை இருக்கும் அதை நீங்க போட்டுருங்க. அவங்களுடைய வெளிப்பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட கிட்ட வராங்க, அதோட யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கு இல்ல ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், நீங்க கொடுத்துருங்க. அதுக்கு நீங்க கொடுத்தா ஜெபம் பண்ண நீங்க கொடுத்தீங்க. எதுக்காக கொடுத்தீங்க? இந்த வாங்கதான் கொடுத்தீங்க. கிட்ட வந்துகிட்டே இருக்கிறது அந்த காணிக்க போய் கிட்ட வருது அப்படின்னா என்னென்னோ பண்றதுங்க. வீட்டுல யாருக்கும் தெரியுங்க, பிள்ளைங்களுக்கும் தெரியாது, பாஸ்டமாக அவனுக்கும் தெரியாது. கர்த்தருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்படியே கண்ணை மூணு நடிகை நான் பண்ணிட்டேன், அப்படியே உதிர்றது. அதுக்கு ஐயோ 1000 ரூபாய் போயிடுது, 1000 ஏதோ யாரோ போய் ஃபோர்ஸ் பண்ணி அதை என்ன பண்றாங்க, அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1000க்கு 10,000 வருது. பொக்கிஷங்களை பெருமைக்காக நீங்க கொடுக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவான். அதுக்கு கர்த்தர் அறிவான். என்னுடைய ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, அவருடைய மகன் வந்து போலன்னு இருக்காரு. அவர் ஒரு பிரச்சனை அங்கிருந்து எனக்கு ஒரு தொகை அனுப்புற மாசம் வந்து அனுப்புவார். அந்த அம்மாவுக்கு தெரியும். அவர் சொல்லுவாங்க, மாசம் உங்களுக்கும் ஒரு சேர்த்து வச்சுங்க. ஏதாவது ஒரு நாள் நான் உங்களுக்கு சேர்த்து அதுக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நான் சேர்த்து வைக்கல. அதுக்கு எனக்குள்ளாக தேவ ஜனங்கள் அதிகமா சேர்த்துட்டாங்க. எனக்கு இந்த சபை மாத்திரமல்ல, வெளியில எவ்வளவோ ஜனங்கள், கரிசனையான ஜனங்கள், அன்பான ஜனங்கள், என்ன நேசிக்கிற ஜனங்களை ஏராளமா கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில கடைசியாக இந்த பூமியில் என்ன பண்ண பொக்கிஷங்களை பூமிக்குரியல மேலான என்ன பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் எதற்காக தெரிந்து கொண்டா அவருடைய சொந்தமா தெரிந்து கொண்டபடினாலே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சொந்தம் தெய்வம் நம்முடைய சொந்தமா இருக்கிறார். உறுதியா சொல்லுங்க, எனக்கு உங்களை விட யாரு இல்லை, நீங்க தான் ஆண்டவரே. கிருபையினால் என்னை இழுத்துக் கொண்டு பாசம் என்னை திகைக்க வைக்கிறதாப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சொந்தம், நெருங்கிய சொந்தம். உலகத்தில் வீட்டு பக்கத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீங்க பழகிற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உறவுகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தேவன் கூப்பிடாம ஒடுங்கி வதங்கி வாடி இருந்த நம்மள சொந்தமாக்கிட்டாங்க. சொல்லுங்க, அவரையே சார்ந்திருங்க, அவரையே சார்ந்திருங்க. கிருபையினால் இதுவரைக்கும் நடத்திருக்கீங்க. உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். ஆமா, தேவனுடைய வசனங்களை பாருங்க, இவ்வளவு பாசமா சொல்றார், நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி. உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசு சொல்லுங்க எல்லாரும்.
ஆண்டவரே, பூமியில எவ்வளவோ ஜனங்கள் இருந்த போதிலும் கூட உம்மை உமக்கென்று என்னை சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றி சொல்லுங்க. ஒப்புக்கொடுங்க. எத்தனை பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்னா யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க? ஒரு பெரிய மனுஷன் சொல்லுவாங்களா? நீ சொந்தம் என்று சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது. உங்கள் ஒழுக்கத்தை, உங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க, நம்முடைய குற்றங்களை சொல்லுவாங்க, நம்முடைய வேதனைகளை சொல்லுவாங்க, நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க. ஆனால் தேவனோ பூமியும் அதன் குடிகளும் எல்லாமே அவருடையதல்லவா? அவர் சொல்லுகிறார், நீ என் சொந்த மகளையா, நீ என் சொந்தம் என்று சொல்லுகிறார். ஓ, சொந்தம் பாராட்டுங்க, சொந்தம் பாராட்டுங்க, சொந்தம் பாராட்டுங்க, சொந்தம் பாராட்டுங்க, ஆண்டுகிட்ட சொந்தம் பாராட்டுங்க. ரிபா பாபா பாபா, சொந்தம் சொல்லுங்க, சொந்தம் சொல்லுங்க, சொந்தம் சொல்லுங்க. இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்லையா, நீ எனக்கு சொந்தம் ஐயா. ஆண்டவரே, எனக்கு சொந்தம் ஐயா. எனக்கும் உனக்கும் உள்ள உறவு என்பது கர்த்தாவே யாராலும் பிரிக்க முடியாத உறவு ஐயா, யாராலும் தடுக்க முடியாத உறவு ஐயா. சொல்லுங்க, விடுதலையோடு கூட போகணும், விடுதலையோடு கூட போகணும். ஓ ராதரபல சந்தரபதுருவியாதியா, ஆவியானவர் எங்கு உண்டோ விடுதலை உண்டு. ஓ குமாரன் விடுதலைக்கு மெய்யான விடுதலை. ஓ சத்தியத்தை கேட்ட நான், ஓ அது என்னுடைய மனதிலே அது 30, 60, 100 பெருகணும் கர்த்தாவே. இதுவரைக்கும் நான் கேட்டது வேற ஐயா, இனி உறுதியோடு கூட கேட்கிற ஐயா. ஆண்டவரே, உற்சாகத்தோடு கேட்கிற ஐயா. என்னை ஆண்டவரே என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கபடியா கேட்கிறேன் கர்த்தாவே. விடுவியும் ஐயா, விடுவியும் ஐயா. வசனத்தை அனுப்பினீரே ஐயா, வசனத்தின் மூலமாய் விடுதலை கொடுப்பீராக. வசனத்தை அனுப்பினீரே, வசனத்தின் மூலமாய் சுகத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக. எங்கள் சபையில் ஒருவரும் பலவீனமாக இருக்கக்கூடாது ஐயா. சுகத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக ராஜா. வல்லமை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் ஐயா. சபை மக்கள் ஆண்டவரே பெருகணும் கர்த்தாவே, பெருகணும் கர்த்தாவே, உயர்ணும் கர்த்தாவே. ரீகா பாபா வந்துருவியாதியா. ஓ இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. பெற்றுக்கொள்ளுங்க, எந்த தேவையா இருந்தாலும் கூட பெற்றுக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பார்க்கிறோம். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்க, எதை கேட்கிறீர்களோ பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, விடுதலையோடு ஆராதிக்கிறேன் ஐயா, முழுவதோடு ஆராதிக்கிறேன் கர்த்தாவே. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஓ நான் கட்டப்பட்டவனா இல்லாதபடிக்கிறாயா, கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. தலைவலிகள் சரிந்துவிட்டு கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. குடும்பத்தில் சமாதான பிரச்சனை கொண்டு வருகிற ஆவிகள் விலகி போகக்கூடிய கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. விடுதலையோடு போகணும் கர்த்தாவே. விடுதலை நாயகனை ஆராய்ச்சி விட்டாங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட நிலைமை அல்லையா, கண்ணீரோடு அல்லையா, கண்ணீரை துடைத்து விட்டீர் நம்பிக்கையோடு போகிறையா. வியாதியை தொட்டு சுகமாக்கி விட்டீரையா, சுகமாக்கி விட்டீரையா, சுகமாக்கி விட்டீரையா. ஒரு புது பலத்தை கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, ஒரு புது பலத்தை பெற்றுக்கொண்டு போவோம், பெற்றுக்கொண்டு போவோம். வெறுமையா போகக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்து நான் வெறுமையா போகக்கூடாது, திருப்தியா போகணும் ஐயா, திருப்தியா போகணும். சொல்லுங்க, 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 சொல்லுங்க. ஓ ராபபாபா திரும்பியாதியா. ஒரு புதிய ஒரு மாற்றம் எனக்குள்ளாக, ஒரு புதிய ஜீவன் எனக்குள்ளாக, ஒரு புதிய ஒரு வாழ்க்கை எனக்குள்ளாக, விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை எனக்குள்ளாக, தேவனுக்கு வேலைக்கு வாழ்வுடைய அந்த பக்கத்தை கொடுப்பீராக. ஹalleluya பாபா சத்தலா திரும்பியா. விடுதலை, விடுதலை, விடுதலை கர்த்தாவே. எங்களுக்குள் விடுதலை சொல்லுங்க, விடுதலை சொல்லுங்க. நீங்கள் விடுவிக்கப்பட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஓ ராபபாபா திரும்பியாதியா. ஓ ராதரவினா விடுதலை. அன்னைக்கு விடுவிக்கப்பட்டவனாய் போகணையா, விடுவிக்கப்பட்டவனாய் போகணையா. ஏதோ ஒரு பசங்கம் அல்ல ஐயா, அதே பேசுகிற ஒரு சாதாரணமானவன் ஐயா. ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சர்வ லோகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையின் வார்த்தை கர்த்தாவே. உலகம் எங்களை
நடுவில் கடந்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறவர்கள் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருக மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.